வணக்கம் நம்பர்களே, இந்துக்கள் வெளி திரும்ப வணக்கம். இந்த பதிவு பார்க்க சுப்பிரமணியம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்க சூப்பர் ஜாயின் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனான்ஸ் சப்போர்ட்டு அண்ணாமலை சேனல் நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா, இவன் இந்தி கூட்டணியில் இருக்கிற திமுக குரூப்பு நேரத்துக்கு போக மாட்டேங்கிறான். என்ன பேச தெரியும்? ஒன்றும் தெரியாது, ஹிந்தி தெரியாது. அவன் வரவே வேண்டான்ட்டான். இந்த சனாதனத்தினால கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் இருக்குது, யார் கூப்பிடவும் போகிறதில்ல. இந்த கெஜ்ரிவால் வெளில அது எப்படி ஆர்டர் கொடுத்து வந்த பொன்முடி மாதிரி ஆகி போய் வந்துட்டு அப்படியே மறுபடியும் ஆனால் 2ஆம் தேதி போய் அரெஸ்ட் ஆகணும். ஆனால் எங்கேயுமே ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த பிஎல்ஏ மணி லாண்ட்ரிலாம் காலிஸ்தான் குரூப்போட தீவிரவாத குரூப்போட இத்தனைக்கும் அண்ணாசியோட வந்தவர் வந்துட்டு ஒரு இதில் ஐஆர்எஸ் ரெவன்யூ சர்வீஸில் இருந்தவர் ஒரு கேவலமான நபராக மாறிட்டா. அப்படி கெஜ்ரிவால் இந்தி கூட்டணி ஆளுங்க மாறி கோழி அடித்து எத்தனையோ கோடியில் வீடெல்லாம் கட்டி வச்சு அந்த சாராயத்துலலாம் இதாகி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது 9 தடவை சம்மனை மதிக்காமல் இப்போ போய் இப்போ எப்படி சுப்ரீம் கோர்ட்டு பெயில் கொடுத்தாங்கன்னு தெரில. அந்த மாதிரி நம்பருக்கு ஆனால் நீ எந்த விதமாக கையெழுத்து போட முடியாது, சீஃப் மினிஸ்டர் இருக்க முடியாது, இதை பற்றி எதுவும் பேசக்கூடாது, சரண்டர் ஆகிடணும் ஜூனுக்குள்ளே, இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எங்கேயும் சட்டத்தில் பிஎம்எல்ஏ மணி லாண்ட்ரி ஆனவருக்கு எங்கே எப்படி சட்டத்தில்னு தெரிலன்னு சொல்கிறாங்க. அது எப்படியோ கொடுத்துருக்காங்க, கொடுத்தாச்சு. அது நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போது இதில் வந்தோடனே என்ன சொல்கிறாரு, மோடி பிரதமராக இருக்க மாட்டார், அதுக்கு பதில் அமித்ஷா வருவார். நார்மலாக 75 வயசில் போடுறதான், அப்படி ஒன்றும் இப்போ ஒன்றும் குறிப்பிடல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு அமித்ஷா சொல்லிட்டார். அப்புறம் ஸ்டாலினை கைது ஒன்று அப்படி இந்தி கூட்டணி பூரா உள்ளே போக வேண்டிய ஒரு பித்தலாட்டம், மக்களுக்கு ஒன்றும் செய்யாத ஆட்கள் தான், ஒரு ஊழல்வாதிகள் தான். அப்புறம் எல்லா ட்ரக்கு கடத்திட்டு சும்மா விடுவானா? நம்ம விட்டாலும் ஃபாரின்லேருந்து வந்துடுவான். இருந்தாலும் வெளியில் நீ உளர்ற அப்படி பூரா இந்தி கூட்டணி பூரா உளறல். அந்த இந்தி கூட்டணி ஆள் வரவேற்ற ஆளுங்க பூரா பெயிலில் இருக்கான். எல்லோரும் பெயிலில் இருக்காங்க. ஏன்னா தன்னோட காங்கிரஸ்குள்ளேயே அந்த நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிகையில் சோனியாவும் ராகுலும் வெளியில் இருக்கா அப்படி. அப்புறம் பல நாள் இந்த கேஸு 1000 கோடி மாட்டுத்தின ஊழலில் லல்லு பிரசாத் யாதவ் வெளியில் இருக்கா அப்படி, சாராயத்தில் வெளியில் இருக்கா அப்படி. இனி மம்தா மருமகன் அது ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே கேட்கவே வேண்டாம் ஊழலில் மந்திரி உட்பட ட்ரக்கு திமுகவுக்கு இது சொல்கிற அப்படி. இது உண்மை ரைட்டு. அங்கே மோடிக்கு தான் ஓட்டு வரப்போகுது. இந்தியில் உனக்கா ஓட்டு வரப்போகுது? நான் 10 வருஷம் ஆச்சுன்னு அப்படி பதட்டுற அப்படி. 10 வருஷம் யோகியமாக இருந்திருக்கல, 10 வருஷம் 20 வருஷம் என்ன கணக்கு? நீ யோக்கியம் இல்லை, உங்கள்கிட்ட இந்த இது இல்லை, நம்பிக்கைக்குரிய ஆள் இல்லை, பொய்யும் பொருட்டும் ஜாஸ்தி பேசக்கூடிய ஆள். என்ன இப்படித்தான் கட்சியை ஏதோ பண்ணி இது பண்ணி பஞ்சாபில் வந்துட்டா அப்படி. என்ன போய் தவறு பேசி இந்த மாதிரி திமுக டிட்டோ தான். இந்த குரூப் பூராமே அப்படி தான் பார்த்துட்டு தெரியும். அப்போது இப்போ பாருங்கள், நம்ம அண்ணாமலை பேன் இந்தியா லீடராக போகிறாரு. எப்படின்னா தெலுங்கானா, இது கர்நாடகா, கேரளா, டெல்லியில் போய் கெஜ்ரிவால் கட்சி ஆப்பை ஒரு சாடி விட்டா அப்படி. டிஎம்கேயும் உட்பட அங்கே கொளுத்தி போட்டா அப்படி. இப்போ இவர் ஏன் நரேந்திர மோடி இப்படி ஏதாவது செட் பண்ணுறாருன்னா, அவர் ஃப்யூச்சரில் அவர் ஆல் இண்டியா லீடர். ஏன்னா அவர் எல்லா லாங்குவேஜ் ஹிந்தி தெலுங்கு எல்லாம் கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஆல் இண்டியா லீடரு. அங்கங்கே க்ரூம் பண்ணி விடுவாங்க, தேவேந்திர ஃபட்னாவிஸு, தேஜஸ்வி, இப்படி. அதில் அண்ணாமலை மெயின் ஃபோக்கஸ் ஃப்யூச்சருக்கு. இந்த மாதிரி எங்கேயாவது திமுக வர முடியுமா? ஒன்றும் தெரியாத மக்கள் இருந்தாலும் குடும்ப கட்சி தான், குடும்பம் தான், கட்சி எல்லாமே குடும்பம், தமிழ்நாடும் குடும்பம் அப்படின்னு சொல்கிறது எப்படி குடும்பம்? அப்படின்னா சொத்தை பூரா பிரித்து கொடுக்கக்கூடியது எல்லாருக்கும். அதனால் இப்போ என்னென்னா, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த விக்கிரவாண்டியில் 2 பேர் இறந்து போயிட்டான். இப்போ புகழேந்தி எம்எல்ஏ அது கடைசி லோக்சபா ஃபேஸோட வைக்கிறதா இருந்தால் என்னன்னு தெரில. ஆனால் இவங்க ஏதாவது அதில் அது என்னென்னா அனுதாபலம் வந்துடும், அதை வச்சு இவங்க அப்படி குளிர் காஞ்சி 2 வருஷம் ஓட்டுவாங்க பாருங்கள். அதனால் அதை எப்படி ஸ்டாப் ஆச்சுன்னு தெரில. அதுக்கு வேறு தனி டேட் கொடுக்குறேன்ட்டாங்க. என்ன அது என்னென்னா ஜூன் மாதம் பார்த்த அப்புறம் தெரிஞ்சிடும்ல. ஏன்னா இவன் 10-20 சீட்டு கூடி வருவான்னு தெரியல திமுகவில். பாக்கி எல்லாம் பிஜேபி கூட்டணி வரும். இதுவே குறிப்பிட்டதான். அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கடைசி மாதிரி ஒரு ரூமர் வந்தது. கடைசியில் அது மாறி போயிடுச்சு. இந்த மாதிரி இது கடையில் அவர் வரமாட்டார், ராகுல் ஊபியில் வரமாட்டார், அவ்வளோதான். இல்லாட்டி ஏதாவது முஸ்லீம் பற்றி பேசுகிறது, இல்லாட்டி பாய்சான் பற்றி பேசுகிறது. அதே மாதிரி வெளியில் வந்த கெஜ்ரிவால் உளர்றது. இந்தி கூட்டிட்டு இருக்கிற ஆளுகளுமே உளருவாய் போயிட்டானு எல்லாம். என்ன அதில் பத்தாதுக்கு டாப்அப் ராகுல் கேட்கவே வேண்டாம்.
எல்லாம் முடிஞ்சுன்னு பொட்டி கட்டிட்டு எல்லாம் இட்டாலி போயிடுவாங்க. அவ்வளோதான். யார் இருக்க போகிறது இருந்தால் அதில் வந்து இன்னி 5 வருஷம் போது அவங்க வந்து அவங்களுடைய காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட ஊழலே உள்ளே போக வேண்டியிருக்கும். சோனியா ராகுல் வெயிலில் தான் இருக்கா. அப்படி இப்படிப்பட்ட ஆளுகளை வச்சுட்டு அண்ணாமலை சொன்ன மாதிரி வந்தால் அவ்வளோதான். ராமர் கோயில் இடிக்கிறேன், அதை இடிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே இங்கே திமுக வந்தப்போ இடிச்சிட்டு இருந்தேன். இன்னும் கோயிலெலாம் கேட்கவே வேண்டாம். எல்லாம் ஒரு ஆட்டம் ஆடி முடிச்சு போட்டு ஒரு 50 வருஷம் பின்னைக்கு கொண்டு போயிடுவாங்க. 50 வருஷம் பின்னைக்கு போயிடும். இப்போ பாருங்க, சவுக்கு சங்கர் பிடிச்ச கேஸில் நான் அந்த பேட்டி எடுத்தவரை இன்றைக்கி தான் பிடிச்சிருக்காங்க. அந்த ஃபிலிக்ஸுன்ற நபர், இந்த யார் வீடியோ எடுத்தாங்களோ அந்த நபரை, இதை பற்றி யார் தகவல் சொன்னாங்களோ அவர்கிட்ட இருந்த எடிட்டரே பிடிக்கல. அவர் தப்பிச்சிட்டார். சவுக்கு சங்கர் எடிட்டர்கிட்ட இந்த மாதிரி நிறையா அலிகேஷன்ஸு. என்ன இதெல்லாம் எங்கே போய் முடியும் எப்படின்னு தெரியல. இந்த 2 வருஷம் அண்ணாமலை சொன்ன மாதிரி ஆச்சுன்னா அப்படி ஸ்தம்பிச்சு அப்படியே ஸ்டன்னாகி நின்றும் கவர்மெண்ட். ஏன்னா பணம் இல்லை, சம்பளம் கொடுக்க முடியாது.